இன்றைய முக்கிய செய்திகள். காலநிலை மாற்றத்தை சமாளிக்கும் வகையில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் கடற்கரை மாவட்டங்களை புயல்களில் இருந்து பாதுகாத்தல், வெள்ள அபாயங்களை தணித்தல், கடல் நீர் உட்புகுவதை தடுத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் அடுத்த முறையும் மத்தியில் மோடி ஆட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் தொடர வேண்டும் என்று மதுரை ஆதீன கர்த்தர் தெரிவித்தார். கோயில் நிர்வாகம் தொடர்பான வழக்கை உரிமையியல் நீதிமன்றம் விசாரிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சோலார் விளக்கு அமைத்ததில் அரசுக்கு ரூபாய் 3,72,00,000 இழப்பு ஏற்படுத்தியதாக 8 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சொந்த இடத்தை தானமாக கொடுத்தும் சாலை அமைத்து தராத நிர்வாகம் என்று மாணவர்கள் அவதியுறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கஞ்சா விற்பனையில் அடுத்தடுத்து சிக்கிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூது மறிந்தே தகர்த்தோம் என நடிகர் விஜய் பங்கேற்கும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை தவிர்த்தது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழா குறித்த கட்டுப்பாடுகள் இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வந்தே பாரத் விரைவு ரயிலின் பயண நேரம் 25 நிமிடங்கள் குறைக்கப்பட்டு விரைவில் 4 மணி நேரமாக குறைக்கப்பட உள்ளது. அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசிய விவகாரத்தில் 2 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தை எதிர்பார்க்காமல் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த சென்னை திருச்சி சாலையை தமிழக அரசே விரைந்து சீரமைக்க வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விசிக சட்டப்பேரவை குழு தலைவருமான சிந்தனை செல்வன் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தி பராமரிப்பதில் அதானி போன்ற பெருநிறுவனங்கள் கொள்ளையடிப்பதையும் அதற்கு தமிழக அரசு துணை போவதையும் அனுமதிக்க முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் பெண் காவலர் மீது ரயில் மோதியதில் இன்று காலை அவர் காலமானார். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க முடியாததற்கு வருந்துகிறேன் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் 3,62,200 ரொக்கம் சிக்கியது. தமிழக அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் ரூபாய் 2,000 போதாது என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நுரையீரல் தொற்றால் தேசிய விருதாளர் இயக்குனர் ஜெயபாரதி காலமானார். திரையுலகினர் இரங்கல் தெரிவித்தனர். அம்பேத்கர் காட்டிய பாதையில் திராவிட மாடல் அரசு நடைபோடுகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொகுத்துள்ள எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் தயாரித்த அறிக்கை மாநில அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் உள்ள விவரங்களுடன் முற்றிலும் மாறுபட்டுள்ளதாக டிடி நெக்ஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் பகுதியில் உள்ள அரசு ஐஐடியில் படிக்கும் மாணவர்கள் நேற்று நத்தப்பட்டியில் உள்ள குளத்திற்கு குளிக்க சென்றனர். அவர்களில் கதிர் என்ற மாணவர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வெங்கிட்டாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் சிவகுமார். கடன் தொல்லை காரணமாக மன உளைச்சலில் இருந்த அவர் தனது மனைவி ராஜேஸ்வரியுடன் வீட்டுக்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அவர்களது மகன் சந்துரு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவிநாசியில் வாக்கிங் சென்றவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக அவரது மனைவி, கள்ளக்காதலன், நண்பர் உள்ளிட்டோர் கூலி படையினருடன் கைது செய்யப்பட்டனர். சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக ஐரோப்பிய கூட்டமைப்பு உருவாக்கிய புரோபா 3 இரட்டை செயற்கைக்கோள்கள் PSLV C-59 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டன. சுகாதாரமான குடிநீர் வழங்கும் கடமையை செய்யாமல் மக்களின் உயிரோடு திமுக அரசு விளையாடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விஷயத்துக்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோரும் தமிழக அரசை கண்டித்துள்ளனர். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 1,50,000 லட்சம் கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அடங்கிய வாகனங்களை சென்னை அறிவாலயத்திலிருந்து முதல்வர் ஸ்டாலின் நேற்று கொடியசைத்து அனுப்பி வைத்தார். உண்மையான தகவல்களை மறைத்து பொதுநல வழக்கு தொடர்ந்த நபருக்கு ரூபாய் 20 லட்சம் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த நபர் ஓராண்டுக்கு அனுமதியின்றி பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்ய தடை விதித்தது. புயலால் பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதல்வர் ஸ்டாலின் தன் 1 மாத ஊதியத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளார். ஜெயலலிதா ஆகியோரின் அரசியல் வாரிசுதான் பழனிசாமி. அவருடைய சொத்துதான் இரட்டை இலை. இதற்கு யாரும் உரிமை கோர முடியாது. பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமென கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வரை அனைவரும் கூறியுள்ளனர். நீர்நிலை ஆக்கிரமிப்பு, வெள்ள பாதிப்பு ஆக்கிரமிப்பு பற்றி பழனிசாமி பேசுவது அண்ணாந்து பார்த்து துப்புவது போன்றது என வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக கலந்துவிட்டது என்று மதுரை ஆதீனம் பேசியுள்ளார். அரசு தொடக்க பள்ளிகளில் மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் பருவத் தேர்வுக்கான வினாத்தாள் நகல் எடுத்து வழங்குவதால் அதற்கான செலவு ஆசிரியர்கள் தலையில் விழுவதாக சர்ச்சை எழுந்துள்ளது. பொது தீட்சிதர்களால் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் விற்கப்பட்டது குறித்த கூடுதல் ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சேவைக்கு விருதுகள் வாகனம், ஒப்புயர்வு மையம் முதலியவற்றை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அவதூறு வழக்கில் பேரவைத் தலைவர் அப்பாவு மீதான மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. கீழையூர் ஒன்றியத்தில் கனமழையில் சேதமடைந்த குறுவை நெற்பயிர்களை விவசாய தொழிலாளர்களை கொண்டு அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் ஈடுபட்டனர். கும்மிடிப்பூண்டி பஜார் மற்றும் கும்மிடிப்பூண்டி பைபாஸ் சாலையில் திரியும் கால்நடைகளால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுகிறது. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவில் அன்னதானம் வழங்குவோர் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியும் நெகிழியை பயன்படுத்தினால் அபராதம் விதிப்பதுடன் அன்னதானம் வழங்குவதற்கான அனுமதியும் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தே. பாஸ்கர பாண்டியன் எச்சரித்துள்ளார். செயற்கைக்கோள் அடிப்படையிலான சுங்கச்சாவடி கட்டண வசூல் திட்டம் செயல்பாட்டில் இல்லை என்று கனிமொழிக்கு அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார். மணிமுக்தா நதி அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. காற்று மாசுபாடு உட்பட சுற்றுச்சூழல் சவால்களை கருத்தில் கொண்டு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரம்பரிய மருத்துவ படிப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு விண்ணப்பங்களை நேரடியாக சமர்ப்பித்து கலந்தாய்வு மூலம் சேரலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த போது ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் புதன்கிழமை நள்ளிரவு கைது செய்தனர். மேலும் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிப்பதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புயல் வெள்ள நிவாரணத்துக்காக தனது 1 மாத ஊதியத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கியுள்ளார். மன்னார்குடி அருகே சோழர் கால முருகன் கலசக்கல் சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. அதே வேளையில் பூண்டி ஏரியில் 1810 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வில் 87 மதிப்பெண் பெற்றிருந்தால் சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, ஹோமியோபதி படிப்புகளில் சேரலாம். அதேபோல +2 வகுப்பில் 35 மதிப்பெண் பெற்றிருப்பவர்களுக்கு யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிக்கும் வகையில் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு உள்ளது. ஆரோவிலில் ஆட்சிமன்ற குழு கூட்டம். தமிழக புதுவை ஆளுநர்கள் பங்கேற்றனர். கால்நடைகளை வாகனங்களில் ஏற்றி செல்லும் போதும் வெட்டும் போதும் விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். மதுரை ஏர்போர்ட் விரிவாக்க பணி காரணமாக கிராம மக்கள் வெளியேற தடை விதித்து மதுரை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் தண்ணீர் குழாயில் மண் சரிவு ஏற்பட்டதால் பள்ளத்தில் சிக்கிய தொழிலாளி பத்திரமாக மீட்கப்பட்டார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து தடுமாற்றமடைந்தது. ஜூனியர் ஆசிய கோப்பை அரையிறுதியில் இந்தியாவுக்கு எதிராக டாஸ் வென்ற இலங்கை பேட்டிங்க்கு தேர்வானது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 280 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,920 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,115 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் காவிரி படுகை பகுதிகளில் டிசம்பர் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்க கடலின் மத்திய பகுதிகளில் மீண்டும் நாளை புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.